السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فجعله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஒரு முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 4 பேர்களும் உஹது மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த 4 பேர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது உஹது மலை நடுங்கியது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை நீட்டி அமர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குதிக்காலை அந்த உஹது மலையின் மீது அடித்து உஸ்புத் உஹத், உஹதை நீ ஆடாமல் அசையாமல் இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஃபஇன்னமா அலைக்க நபியுன், உன்னின் மீது ஒரு நபியும், வஸித்தீகுன், ஒரு சித்தீக்கும், வஷஹீதான், 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அப்படியானால் இதிலே என்ன முன்னறிவிப்பு இருக்கிறது? அந்த உஹது மலையின் மீது காலை அடித்தவர்களாக சொன்ன செய்தி, ஃபஇன்னமா அலைக்க நபியுன், உன்னின் மீது ஒரு நபி இருக்கிறார், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸித்தீகுன், அது யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2மே நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்து வஷஹீதா, 2 ஷஹீதுகள் என்று குறிப்பிட்டது யாரை என்று சொன்னால், ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இதுல ஒரு ஷஹீதை குறித்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் அதாவது படுக்கையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் இருந்ததா என்று கேட்டால் கிடையாது. நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணித்தார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அல்லது போரிலே எதிரிகளால் கொல்லப்பட்டு அவர்கள் மரணித்தார்களா, அதுவும் கிடையாது. அப்படியானால் அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னறிவிப்பை சொன்னார்கள் என்றால் என்ன காரணம் என்று நாம் ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மரணம் என்பது ஒரு வீர மரணம். எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் 2 அல்லது 2.5 வருட காலகட்டம். அதற்கு அடுத்தபடியாக அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த மக்களுக்கு ஹலீஃபாவாக உமர் இப்னு ஹத்தாப் அவர்களை தான் நான் தேர்வு செய்வேன் என்று சொன்ன அந்த செய்தியின் அடிப்படையில் 2வது ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. அல்லது அரசியல் ஆட்சிக்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டு அவர்கள் வீர மரணம் அடைந்தார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது.
அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு நாடுகளுக்கு பரவியது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை பல பகுதிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உமருடைய ஆட்சி காலத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இந்த சவுதி அரேபியா, அதே மாதிரி யமன் தேசம், இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்தது. அதற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அதே கட்டுப்பாடுகள். உமருடைய காலகட்டத்தில் அவர்கள் எதை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால், ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதற்கு அடுத்து ஈரானுடைய சில பகுதிகளை கைப்பற்றினார்கள். அதே போல ஷாமினுடைய சில பகுதிகளும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. ஷாம் என்பது இன்றைக்கு சிரியா மட்டும் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அல் பிலாது ஷாம், ஷாமினுடைய ஊர்கள், பலத் என்று சொன்னால் ஊர், பிலாத் என்பது ஊர்கள், ஷாமினுடைய அந்த ஊர்கள், ஷாம் என்று சொன்னால் அது 5 நாடுகளை இன்றைக்கு பிரித்து வைத்திருப்பதை போல 5 நாடுகளை குறிக்கக்கூடியதான் ஷாம் என்பது. ஜோர்டான், லெபனான், இஸ்ரேல், பலஸ்தீன், ஷாம், இந்த 5ம் சேர்ந்ததுதான் அன்றைக்கு ஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. அப்படிப்பட்ட ஷாமிலே பல பகுதிகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வென்றெடுத்தார்கள். பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான். அப்ப இப்படி இஸ்லாம் அங்கே பரவக்கூடிய அந்த காலகட்டத்தில் கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த காலகட்டம் என்பது 10 ஆண்டுகள் அவர்கள் கலீஃபாவாக ஆட்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அதாவது ஈரானை அவர்கள் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில், அந்த ஈரானில் இருந்து பல மக்கள் கைதிகளாக மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஈரான்ல அதிகமாக யார் வசிச்சாங்க அப்படின்னா மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள். இதெல்லாம் வரலாற்றுல நாம மிக முக்கியமாக தெரிய வேண்டிய பகுதிகள். இன்னைக்கு இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்திலே வரலாறுகள் படைத்தவர்கள் வரலாறை இன்றைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஈரான்ல அதிகமாக இருந்த மக்கள் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கும் பொழுது சொன்னார்கள், அந்த ஈரானிலே இருந்து கைதிகளாக பிடிக்கப்படக்கூடியவர்களை மதீனாவிற்கு கொண்டு வர வேண்டாம் என்று அங்கே கட்டளையிடுகிறார்கள். ஆனால் சில சஹாபாக்கள் அந்த ஈரானிலே இருந்து சிலர்களை கைதிகளாக பிடித்து வருகிறார்கள். அதிலே ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் முகீரா இப்னு ஷுஅபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவருடைய அடிமையாக இருந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மஜூசி, அவன் நெருப்பை வணங்கக்கூடியவன். இன்னைக்கு நிறைய பேர் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்திருப்பதை பார்க்கிறோம். ஏதோ சஹாபாவினுடைய பெயரை போல நினைத்து வைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு மஜூசியினுடைய பெயர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கிய அவனுடைய பெயர் தான் ஃபைரோஸ், அபூ லுஅ்லு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன். அவன் யார்? முகீரா இப்னு ஷுஅபாவினுடைய அடிமையாக இருந்தவன். அப்ப இப்படி அடிமையாக இருக்கக்கூடிய அவனும் கைதியாக என்ன செய்கிறான்? மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறான். அப்ப இப்படி இந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸ் என்பவர்களை தான் ஈரானிலே ஷியாக்கள் ரொம்ப அவனுக்கென்று ஒரு நினைவிடம் எல்லாம் அமைத்து பெரிய ஒரு தலைவனை போல இன்றைக்கு மதித்து அவருடைய வழிபாட்டு தலங்களிலே கொண்டாட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி ஏன், என்ன காரணம்? அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றான் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி. சரி, இது எப்படி நடைபெற்றது என்று சொன்னால், இந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு திறமைசாலி, முகீரா இப்னு ஷுஅபா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அடிமையாக இருக்கக்கூடிய அபூ லுஅ்லு இடத்திலே சொன்னார்கள். இந்த அபூ லுஅ்லு என்ன செய்தான்னா, எனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, கார்பெண்டர், தச்சர் செய்யக்கூடிய அந்த தொழிலை அவன் பார்த்து வந்தான், அந்த திறமைகள் எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், அடிமையாக இருக்கக்கூடியவர்களிடத்துல ஏதாவது திறமைகள் இருந்து அவர்கள் வேலை செய்தால் ஒரு பங்கை தன்னுடைய எஜமானனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை என்பது அன்றைக்கு சில எஜமானர்களிடத்தில் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த அபூ லுஅ்லு ஃபைரோஸ் தன்னுடைய எஜமானன்
முகீரத் இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரிடத்திலே சொன்னான், எனக்கு இந்த வேலைகள் தெரியும், இதையெல்லாம் நான் திறமைசாலி என்று சொன்னவுடன், அப்படியானால் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் போய் உன்னுடைய திறமையால் ஏதாவது வேலைகளை செய்து அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவனும் கொடுக்கிறான். கடைசியில் அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து முறையிடுகிறான், கலீஃபாவே, என்னுடைய எஜமான் இந்த முகீரா இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய இவர் அளவுக்கு மீறி அதிகமாக என்னிடத்திலே பெர்சன்டேஜ் கமிஷனை அதிகமாக கேட்கிறார் என்று ஒரு கம்ப்ளைண்டை முன்வைக்கிறார். அப்போ நீ செய்யக்கூடிய வேலை என்ன, என்னென்ன வேலைகள் எனக்கு தெரியும், இவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலியாக இருக்கக்கூடிய அவன் சொல்லி, உன்னுடைய இந்த வேலையால் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்று கேட்டு, அப்படியானால் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பகுதி என்பது சரியானதுதான் என்று ஒரு தீர்ப்பை சொன்னவுடன், இவனுக்கு நாம் ஹலீஃபாவிடத்தில் எப்படியாவது அவர் நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை சொல்லுவார் என்று கேட்டு வந்தோம். ஆனால் நாம் நினைத்ததற்கு மாற்றமாக இவருடைய தீர்ப்பு இருக்கிறது என்று நினைத்து இவரின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இவனுக்கு ஏற்படுகிறது. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது மரத்தால் எனக்கு ஒரு உரலை நீ செய்து தருவியா? ஏன்னா இவன் தான் பெரிய ஒரு கார்பெண்டராச்சே, அந்த அடிப்படையில கேட்கிறான். அப்ப அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், நிச்சயமாக அதை என்னால் செய்ய முடியும், ஆனால் அதை திருகக்கூடிய நேரத்தில், அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அதனுடைய சப்தம் என்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட நாடுகள் வரைக்கும் அதனுடைய சப்தங்கள் கேட்கும் என்று மறைமுகமாக சூசகமாக ஒரு செய்தியை அவன் அங்கே சொல்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள், ஏதோ ஒரு அர்த்தத்திலே தான் இவன் நமக்கு எதிராக ஒரு திட்டத்தை வைத்துதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதாவது அந்த உரலை வைத்து நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்களோ அதனுடைய சப்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் கேட்கும் என்று, இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே வாழக்கூடியவர்களுக்கும் கேட்கும் என்று மறைமுகமாக ஒரு அர்த்தத்தோடு அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற தன்னோடு இருந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த அபூ லுஅ்லுஅ் ஃபைரோஸ் என்பவரிடத்தில் மரத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு உரலை தயாரித்து தருவியா என்று கேட்கும் பொழுது அவனுடைய பதில் இப்படி இருந்தது, ஏதோ ஒரு சதி திட்டத்தை எண்ணத்திலே வைத்துதான் இவன் சொல்கிறான் என்று எனக்கு புலப்படுகிறது. ஒருவேளை அவன் என்னை கொலை செய்துவிட்டு, ஏனென்றால் அன்றைக்கு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகள் பரவி கொண்டிருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 10 ஆண்டு காலகட்டத்தில். அப்ப இவர் கொல்லப்பட்டால் அந்த நாடுகளிலே எல்லாம் இதனுடைய தாக்கம் பிரதிபலிக்கும் என்பதை தான் அவன் சூசகமாக அங்கே சொல்கிறான். அவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது அந்த நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், கலீஃபாவே, நீங்கள் கட்டளையிடுங்கள், அவனை நாங்கள் கொன்று விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள், நேரடியாக அவன் இந்த வார்த்தையை சொல்லாத வரைக்கும் அவனை நாம் கொலை செய்யக்கூடாது. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருக்கு தொழுகையில் நிற்கக்கூடிய நேரத்தில் அவனும் அந்த மக்களோடு மக்களாக ஒரு முஸ்லிமை போல தன்னை காட்டிக்கொண்டு வரிசையிலே நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக தயாராக நிற்கும் பொழுது அவர்களை குத்துகிறான். பல குத்துகள் குத்தப்பட்டு அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுகிறார். உடனடியாக அவனை பிடித்த 1-2 சஹாபாக்களையும் அவன் குத்துகிறான். அதற்கு பிறகு அவன் தன்னைத்தானே குத்திக் கொண்டு அப்படியே அவனும் மரணித்து விடுகிறான். அப்போ இந்த தருணத்திலே தான் அந்த வரிசைக்கு இமாமாக நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படியே பின்னால, அதாவது குர்ஆனை அதிகமாக தெரிந்தவர்கள் தான் நிற்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை. எந்த காரணத்தினால் இமாமாக நிற்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அடுத்து நிற்கக்கூடியவர்கள் அந்த இமாமத்தை தொடர வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இமாமத்தை தொடர்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு முதலுதவிகள் செய்யப்பட்டு 1-2 நாட்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அதே நிலைமையில இருக்கிறார்கள். ஆனால் அப்படியே மயக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரங்களுக்கு பிறகு மயக்கம் தெளிவடைகிறது. அந்த மயக்கம் தெளிவடைந்தவுடன்
அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்படிப்பட்ட தருணத்தில் இருக்கிறார்கள் உமர் அவர்கள்? மயக்கமுற்று அந்த எதிரியால் குத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கலீஃபாவே, அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை. எப்படிப்பட்ட தருணத்தில் குற்றுயிரும் குலையுருமாக கிடைக்கிறார்கள், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, மயக்கமுற்று கீழே விழுந்து கிடக்கிறார்கள், எதிரியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் அந்த மயக்கத்தில் இருந்து தெளிவடைந்தவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கலீஃபாவே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ரை தொழவில்லை. இன்னைக்கு நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி என்று சொன்னால், ஒரு பயண களைப்பு என்று சொன்னால், அன்னைக்கு ஃபஜ்ரே நமக்கு கிடையாது. அதிகாலையில் 2 மணிக்கு பயணத்தை முடிச்சிட்டு வந்தால் அடுத்த நாள் ஃபஜ்ர் என்பது இல்லை. உடல்நிலை சரியில்லை என்றால் ஃபஜ்ர் என்பது இல்லை. நான் தூங்குவதற்கு தாமதமாகிவிட்டது, அதனால் ஃபஜ்ருக்கு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. இந்த தகவல் அடிக்கடி நமக்கு மத்தியிலே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். மேலதிகமாக நாம் எதுவும் பேச வேண்டியதில்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அந்த நபித்தோழர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1-2 நாட்கள் அதற்கு பிறகு உயிரோடு இருந்து மரணிக்கிறார்கள். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகன் இப்னு உமர் அப்துல்லாவிடத்திலே சொன்னார்கள், அப்துல்லாவே, எனக்கு ஒருவேளை நாளைய தினம் மரணம் ஏற்படலாம், அடுத்த நிமிடம் மரணம் ஏற்படலாம். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையில். அவர்களுக்கு அடுத்தபடியாக அடக்கம் செய்யப்பட்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 2 பேர்களுக்கும் அடுத்து இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒருவேளை நான் மரணித்தால் என்னை அங்கு அடக்கம் செய்வதற்கு ஆயிஷாவிடத்திலே அனுமதி கேட்பீர்களா என்று தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார். அந்த மகன் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இது மாதிரி உமர் அவர்கள் என்னுடைய தந்தையை கேட்ட அந்த செய்தியை அங்கே பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய தந்தை, அதற்கு முன்னால் இருப்பவர் என்னுடைய கணவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அபூபக்கருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது எனக்கென்று நான் நினைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் கேட்டதால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட காரணத்தினால், இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதரோடு பல கட்டங்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்த காரணத்தினால், உமர் அவர்களுக்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் ஒரு தெருவிலே சென்றால் ஷைத்தான் இன்னொரு தெருவிலே செல்கிறான். இப்படி பல சட்டங்கள் உமருடைய நாவாலேயே இஸ்லாமிய மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட கலீஃபாவாக இருக்கக்கூடிய அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடிய உமர் அவர்களுக்கு அந்த இடத்தை நான் அர்ப்பணிப்பு செய்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்த நாளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே நிலையிலே மரணிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடத்திற்கு அருகில் காலியாக இருந்த இன்னொரு இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்படியானால் இதிலே இந்த செய்தியின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு எது என்று சொன்னால், உஹது மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று அந்த மலையை நோக்கி சொன்னார்களே, அந்த 2 ஷஹீதுகளில் ஒருவர் தான் உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள். அப்படிப்பட்ட முன்னறிவிப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இன்னும் அடுத்த ஒரு ஷஹீத் யார், அதை பற்றி உள்ள முன்னறிவிப்புகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாம் அறிவோம். எனவே அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம்
நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.